சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மற. சோனி, கூப்பிட்டியா? இறங்கலையா? அப்படியே உட்காந்துருக்க. நம்ம வீடு வந்துட்டா? சரியா போச்சு. நம்ம வீட்டு முன்னாடி வந்து 10 மினிட்ஸ் மேல ஆகுது. அம்மா அப்பெல்லாம் இறங்கி போயாச்சு. நீ இறங்குமான்னு பார்த்தேன், நீ இறங்குற மாதிரி இல்லை, ஏதோ யோசிச்சுட்டே இருந்த, அதான் கூப்பிட்டேன். இறங்குறேன். என்ன சோனி, நானும் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். கார்ல ஏறினதுல இருந்தே ஒரு வார்த்தை கூட பேசலையே. உங்க வீட்டை ரொம்ப மிஸ் பண்றியோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, நான் எப்பவுமே தான் இருக்கிறேன். இல்ல நீ எப்ப எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாதாங்கோ. நீ உங்க வீட்டை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்க. உனக்கு உங்க வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் எப்ப வேணாலும் உனக்கு கூட்டு போறேன். சரியா? சரி. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்ல. ஏய், ஒரு ஸ்மைல் தானடி பண்ண சொன்னேன், அதுக்கே இப்படி டோரியா உடைக்கிற மாதிரி இப்படி சீறிக்கிட்டு போற, என்னாச்சு உங்களுக்கு? அம்மா, மதியானத்துக்கு லஞ்ச் என்னமா செய்யணும்? ரமணா, காலையில சமைச்சிங்களா? சாப்பாடு இருக்கும்ல, அது போதும்ண்ணா. ஏதோ ஒரு பொரியலோ கூட்ட வச்சா போதும், அதோட சேர்த்து சாப்பிட்டுக்கிடலாம். அம்மா, நான் காலையில சமைக்கலையம்மா, நான் வீட்டுல இருக்கிறத வச்சு சாப்பிட்டேன். காலையில சமைக்கலையா? அப்போ காலையில டிஃபன் சாம் என்ன சாப்பிட்டா, அப்புறம் மதியானத்துக்கு லஞ்ச் என்ன எடுத்துட்டு போறான்? ஷாம் தம்பியா? ஷாம் தம்பி வீட்டுக்கே வரலையம்மா. என்னது, ஷாம் வீட்டுக்கே வரலையா? என்னடான்னு சொல்ற? ஆமாய்யா, அன்னைக்கு சாம் சார் ஹாஸ்பிட்டல் காலையில கிளம்பி போனாங்களே, அப்போ நீங்க ஊருக்கு போனீங்களே, அதோட சாம் சார் வரவே இல்லை. நான் உங்க கூட அப்படியே ஊருக்கு வந்துட்டாரோன்னு நினைச்சிட்டேன் ஐயா. என்னங்க, சாம் வீட்டுக்கு வரலையா? அங்கேயும் வரல. அப்போ அவன் எங்க போயிருப்பான்? அம்மாமோ பசராதாமோ, நம்ம கிட்ட தான் அவன் எதுவும் சொல்லல. ரகுட்ட ஏதாவது சொல்லியிருக்கானான்னு பாப்போம். ரகு வரட்டும். அம்மா, என்ன சமைக்கிறது? அண்ணா, ரசம் கொஞ்சம் வைங்க, கீரை இருந்தா கொஞ்சம் கடைஞ்சிருங்க, கொஞ்சம் அப்பளம் வறுத்துருங்க, அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் பருப்பு சாதம் செய்யுங்க, அதுக்கப்புறம் ஒரு பொரியல் வேணா செஞ்சிருக்க, போதுண்ணா. சரிம்மா. ஐயா, காபி எதுவும் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? காபி எதுவும் வேணாம் ராம், வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். அடி காபி வேணும்னா உனக்கு கூப்பிடுறேன். இல்லைங்க, அவன் வீட்டுக்கும் வரலையா? அப்போ அவன் எங்க போயிருப்பான்? எங்கேயாச்சும் வெளியே எங்கேயும் போனோட ஒரு வாரத்தை போன் பண்ணி சொல்லியிருப்பான்ல. இதோ ரகுவே வந்துட்டான்ல, அவன்கிட்டயே கேட்டுருவோம் உங்க அண்ணன்காரன் போன் எதுவும் பண்ணானான்னு. எப்ப ரகு சாம் போன் பண்ணானா? அவன் எங்க எனக்கு போன் பண்ணா? நான் தான் அவனுக்கு போன் பண்ணேன். விஜயண்ணா நம்ம அண்ணன் தான்ற விஷயத்த சொல்ல. அவன் போனே போகலமா. சரி, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் அவன் போன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. சரி, அந்த இருக்கிற பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் போன் அடிக்கல. என்னாச்சுமா? எப்பா ரகு, நம்ம ஊருக்கு போனதுலேருந்து உங்க அண்ணன் சாம் வீட்டுக்கே வரலையாப்பா. போன் அடிச்சாலும் பிள்ளை எடுக்கல. பிள்ளை என்னாச்சுன்னு தெரியலையே. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வர போய் பார்த்துட்டு வரியாப்பா? என்னது, அண்ணன் வீட்டுக்கே வரலையா? அண்ணன் இன்னைக்கு பவிய பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னா. ஃபங்க்ஷனுக்கு லாஸ்ட் வரை வரவே இல்லை. அப்போ உன் வீட்டுக்கும் வரலன்னா எங்க போயிருப்பாங்க? எப்பா ரகு. சொல்லுங்கம்மா. எப்பா ரகு, நீ ஆஸ்பத்திரி வர போய் அண்ணனை பார்த்துட்டு வரியா? அண்ணன் வீட்டுக்கே வரல. நீ ராமு சொன்னதுலேருந்து அம்மாவுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருதுப்பா. அண்ணன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாதான் அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துட்டு வரியா? அம்மா, நீங்க ஏமா பயப்படுறீங்க? அண்ணன் என்ன சின்ன பையனை தொலைஞ்சு போறதுக்கு? ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது அர்ஜென்டான கேஸ் வந்திருக்கோம். வீட்லயே நம்ம யாரும் இல்லையா? அதான் அண்ணன் அங்கேயே ஸ்டே பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போ. ஆமா, இவன் என் மூஞ்சிக்கிட்டு இருக்க, இவளுக்கு என்னாச்சு? இவளுக்கு தலைவலிக்குதாமா? ஆமா, தலைவலினா ஏன் நின்று
இருக்குதா, போய் படுக்க வேண்டியதானே. காப்பி எதுவும் போட்டு தரச்சுன்னா ராமண்ணே வந்து போட்டு தருவாரு. அப்புறம் இப்படி நின்றுகிட்டு இருக்கா, போ போய் படு, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போ. ம் சரித்தே. அம்மா ஏமா இப்படி உட்காந்துருக்கீங்க? போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. அங்கேயும் இப்படிதான் விஜயானாவை நினைச்சு ஒழுங்கா சாப்பிடல தூங்கல. இப்ப என்னன்னா சாமான நினைச்சு கவலைப்படுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. நான் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கேன். ம் சரிப்பா, நீ அண்ணனை கொஞ்சம் சீக்கிரம் போய் பாரு என்ன. ம் சரிம்மா. ஐயோ என்னங்க, நம்ம நம்ம விஜய். அம்மோ விஜய் நல்லா தானே இருக்கான். சும்மா விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு உன் உடம்பு நீ வீணாக்கிடுவ போல. வர வர எதையாச்சும் பத்தி நீ புலம்பியே உன் உடம்பு வீணாக்கிட்டு இருக்காமோ. வா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. என்ன இன்னைக்கு என் பொம்மைக்குட்டி ரொம்ப சைலண்டால இருக்கு. ஆளு சைலண்டா இருந்தாலும் வாய் சும்மா தொணத்தொன்னு பேசிக்கிட்டே இருக்குமே. இன்னைக்கு என்ன டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதாச்சும் பேசு சோனி. நீ பேசினாதான் நல்லா இருக்கும். நீ பேசினாதான் அந்த ரூமுக்கே ஒரு அழகு. சந்தியா என்னாச்சு சந்தியா? கண்ணு திறந்து பாரு. இது ஏன் எப்ப பார்த்தாலும் என் மைண்ட்ல அந்த இன்சிடென்ட் வந்து போகுது. அது சாதாரணமா நடந்தது தானே. அக்கா மயங்கினா இவன் பிடிச்சான். ஆனா ஆனா இவன் ரொம்ப பதட்டத்தோட எல்லாம் பிடிச்சான். சரி, யாரு மயங்கினாலும் இவன் அப்படிதான் ஹெல்ப் பண்ணிருப்பான். ஆனா எனக்கு ஏன் ஒரு தப்பான ஃபீலிங் மனசுக்குள்ள தோணுது. நம்ம அக்கா தானே. சரி, ஏன் நமக்கு இப்படி தப்பா தோணுது? நம்ம இவன் மேல சந்தேகப்படுறோமோ? ஆனா இவனுக்கு அக்காவை பிடிக்கவே செய்யாது. அக்காவும் இவனும் பேசினாலே சண்டை தான் போடுவாங்க. ஆனா அக்கா விளம்பரத்துல இவன் ரொம்ப பதறிட்டான்ல. நான் தான் இவன் மேல சந்தேகப்படுறேனோ தேவையில்லாம. இவன் நம்மள நல்லா பாத்துக்கிடுறான். ஆனா நமக்கு ஏன் இவன் மேல இப்படி தப்பான என்ன வருது? சரி, இப்படிலாம் சந்தேகப்பட்டா நல்லா இல்ல. சரி சும்மா யதார்த்தமா நடந்தது. எப்படி இது வந்து நான் வெளியே வர்றதுன்னே தெரியலையே. ஏய் சோனி என்னாச்சுடி? ஏன் இவ்வளவு அமைதியாவே இருக்க? நீ இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏதாச்சும் உடம்புக்கு எதாவது செய்யுதுன்னா என்கிட்ட சொல்லு. நான் அண்ணன் ஹாஸ்பிட்டல் தானே போறேன். நீ என் கூட வா, ஒரு செக்அப் என்ன பண்ணிடுவோம். செக்கப்பா? செக்கப் எனக்கு எதுக்கு? நான் நல்லா தான் இருக்கிறேன். நல்லா இருக்கேன்னு தோ இத்தினோண்டு இருக்கிற அந்த உதடு மட்டும்தான் சொல்லுது. உன் கண்ணு எதையோ பதி கொடுத்த மாதிரிலாம் காட்டுது. என்னாச்சு? இப்ப என்ன, நான் உன்னை பார்த்து சிரிக்கணும். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கா, நீ உன்னை பார்த்து நான் சொல்லணும். அதுக்கு தானே இந்த வார்த்தை வர. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கா, போதுமா? ரியலி இந்த ட்ரெஸ்ல நான் ரொம்ப அழகா இருக்கானா? ரொம்ப நல்லா இருக்கா. இப்படியே போப்பா, வழியில எல்லா பிள்ளைகளும் உன்னை பார்த்து சைட் அடிக்கும். அதுக்கு தானே இந்த மாதிரி டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பந்தா கிளம்பி இருக்கா. சாமானே அத்தை போய் பார்த்துட்டு வரத்துனாவ அடிச்சே முடிச்சே நீ ஓடி போய் பார்க்கறத விட்டுட்டு மாப்பிள்ள மாதிரி குளிச்சு மேக்கப் பண்ணி ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு போறானா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸுகளே உன்னை கூட தானே. போ போ போ. இதுதான் என் பொண்டாட்டி. நான் டிஷர்ட் நல்லா இருக்கா மட்டும் தான் கேட்டேன். நீ அதுக்கு டிஷர்ட்டுக்கு என்ன மாதிரி கமெண்ட்ரி கொடுக்குற? இதை தாண்டி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். போஸ்ட் கொடுத்ததெல்லாம் போதண்டா, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போ. அத்தை வேற சாமனன கண்ணு ரொம்ப பதறி போயிருக்காங்க. நீ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல போய் சாமனன பார்த்துட்டு சாமனே நல்லா தான் இருக்காங்க நீ வந்து அத்தை சொன்னாதான் அத்தை கொஞ்சம் திருப்தி அடைவாங்க. சீக்கிரம் போய் பாரு, போ. இதோ போறேம்மா. ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க? சாப்பிட்றதுக்கு ராமண்ணா ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா அப்புறம் நான் நல்லா இருவேன். நீ போ. எவ்வளவு நல்லவனா இருக்கிறான். எப்பவும் நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஜாலியா தான் பேசுறான். எந்த வித்தியாசமும் தெரியல. ஆனா எனக்கு மட்டும் இவன் மேல சந்தேகம் வருது. சீ, நான் தான் தப்பானவளோ? என் புரிய மேல நான் தான் சந்தேகப்படுறேனோ? இது எனக்கே அசிங்கமா இருக்கு. சீ, இவன் மேல சந்தேகப்படுறேனே.
என்னன்னு இன்னுமா எனக்கு தெரியல. இதுல பழம் இருக்குது, இதுல பால் இருக்குது. என்ன சாருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நான் வந்துட்டோம், பழமும் பாலெல்லாம் கையில கொண்டு வந்திருக்கீங்க. அட கள்ளி, எனக்கு கூட இதெல்லாம் தோணவே இல்லடி. நீ தாண்டி இதெல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன உசு பேத்துறது. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லடி. அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும்ல. நீங்க இந்த பாலையும் பழத்தையும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பீங்களா? வந்து பாத்துக்கலாம், சரியா? இது உங்ககிட்ட கேட்டேன் நாங்க, எனக்கு வேண்டாம். இந்த பாரு, இது உனக்கு இல்ல, வயிற்றுல இருக்க என் குழந்தைக்கு. உனக்கு பசிக்கலன்னா என்ன, என் குழந்தைக்கு பசிக்கல. அதனால நீங்க இதை சமத்தா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பீங்களா, சரியா? நான் எனக்காகலாம் சாப்பிடல, குழந்தைக்காக தான் சாப்பிடுறேன். சரி, அந்த டேபிள்ல வச்சுட்டு போ. இந்த பாரு சோனி, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா? நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீ எல்லா விஷயத்தையும் உன் மனசுல போட்டு உலர்த்திக்கிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ், எனக்காக, நம்ம குழந்தைக்காக நீ எதையுமே யோசிக்காத. நீ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் சோனி. அது மட்டும்தான் எனக்கு வேணும். இந்த பாரு சோனி, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ், நீ எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? இப்போ இவ்வளவு சொல்றேன், அப்பவும் தான் சொல்றா, சிரிக்கவே மாட்டேங்கிறா. நான் வெளியே தானே கிளம்புறேன். ஒரு சிரிச்சுக்கிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னா தானே நான் சந்தோஷமா போக முடியும். கொஞ்சம் சிரிக்கலாமே. சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. காலம் முடியலாம், காதல் முடியுமா நீ பார்க்க. என் செல்ல பொண்டாட்டி சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அப்படியா? அப்படியே தான். நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ சிரிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ திட்டினாலே எனக்கு பிடிக்கும், ஆனா சிரிச்சா செம்மையா எனக்கு பிடிக்கும். சரி சரி. நான் உண்மையை தாண்டி சொல்றேன். எப்பவுமே உன்னை சந்தோஷமா வச்சுக்கிடணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் தெரியுமா? நமக்கு குழந்தை பிறந்த பிறகும், நம்ம வயசாவி தாத்தா பாட்டி ஆனாலும் உன்னை நான் எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிடுவேன். ப்ராமிஸா சந்தோஷமா வச்சுக்கிடுவேன், சரியா? சரி சரி, போதும். அப்படின்னா சமத்தா இந்த பழத்தையும் இந்த பாலையும் குடிச்சிட்டு ஒரு சின்ன குட்டி தூக்கம் போடுங்க. அதுக்குள்ள நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு தெரியுமா? என் பொண்டாட்டி தான். ஐ லவ் யூ சோனி. இப்போ சொல்றேன், இந்த உலகத்துல கடைசியா எனக்குன்னு ஒரு அன்பு உண்மையா இருந்துச்சுன்னா அது அவ ஒருத்தி மட்டும்தான். அவ மட்டும்தான். வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்று பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. வீட்டில் உன் பின்னே வாலாட்டும் ஓர் மௌனம் வாவேனே, நானாவேனே. நீயே நீ என்று ஓர் வாழ்க்கை நான் வாழ்ந்து போவேனே, நான் போவேனே. எனக்கும் ஒரு ஆசை இருக்குடா. என்ன ஆசை? அது வந்து நமக்கு வயசான பிறகு கூட நீ என் மேல இவ்வளவு அன்போட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ இருப்பியா? ஏண்டி என்ன பத்தி இப்படி கேக்குறா? என் உலகம் உயிர் எல்லாம் நீயும் குழந்தையும் தான். உங்களை அன்பு செய்யாம நான் எங்க போவேண்டி? நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். ஐயோ, டெஸ்ட் சேஞ்ச் பண்ண போறீங்களா சார்? சாரி சார், நான் தெரியாம வந்துட்டேன். நீங்க டெஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். ஹலோ பவி மேடம், என்ன இவ்வளவு வைக்கப்படுறீங்க? நான் என்னமோ ட்ரெஸ்ஸே போடாத மாதிரி பாருங்க. நல்லா நான் ட்ரெஸ் போட்டிருக்கேங்க. அப்புறம் இன்னொரு திருத்தம், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, ட்ரெஸ் அயன் பண்றேன். அப்பதானே ட்ரெஸ் போட முடியும். ஆமா, ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. என்ன பவி, என்னைக்குமே சீக்கிரம் வந்துருவீங்க, இன்னைக்கு லேட்டா வந்த மாதிரில இருக்கு. இதுவா சார், அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலையா, அதனால வீட்டில் சமையல் வேலை மற்ற வேலைலாம் நான் தான் பார்த்து வச்சுட்டு வரேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நிலா பாப்பா எங்க ரூமில் காணும்? நிலா குட்டியா? நிலா குட்டி இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் பவி வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு நேரம் ஆயிட்டுல, நல்ல பசி வந்துட்டு போல. அதான் அம்மா சாப்பாடு விட்டு வரேன்னு கீழே கூட்டு போயிருக்காங்க. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நான் கீழே போய் நிலாவை பார்க்குறேன். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வாங்க சாப்பிட. பவி, இப்போ அம்மாக்கு எப்படி இருக்கு? ஓகேவா? அம்மாவுக்கு இப்போ ஓகே தான் சார். சரி.
என்ன பவி, ஏதாச்சும் எடுக்க வந்தீங்களா? சாம் சார், அது வந்து நீங்கள் குளிச்சுட்டு ஈரத்தோடு நிற்கிறீங்க. இந்நேரத்தில் அயன் பண்ணால் கரண்டு சாக்கை தான் அடிச்சிட போகுது சார். வேணா கொடுங்க, நான் அயன் பண்ணி தரட்டா? நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பவி. ஆனா நான் டாக்டர், எனக்கே ஷாக் அடிக்குமா? சார், நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இல்லை கலெக்டராக கூட இருக்கலாம். ஆனால் கரண்ட்டுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு டாக்டர், நம்ம அவரை சாக் அடிக்கக்கூடாதுன்னு. யார் தொட்டாலும் சாக் அடிக்க தான் செய்யும் சார். பவி, இப்பெல்லாம் நீங்க எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்றீங்க பவி. என் மேல ரொம்ப கேரிங்கா வேற இருக்கீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சீரியஸா பேசுறேன், நீங்க இப்படி சிரிக்கிறீங்க. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, உண்மையாவே சொல்றேன். எங்க தெருவில் ஒரு அண்ணே பேக்கி போகணும்னு நேரம் வச்சு குளிச்சுட்டு உடனே அயன் பண்ணாங்களா, அப்போ சாக்கு அடிச்சு கீழே விழுந்துட்டாங்களாம். அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் எழுப்பி பார்த்தாங்களாம், எந்திரிக்கவே இல்லையா. அந்த அண்ணன் இறந்துட்டாங்க தெரியுமா. அதுல இருந்து எனக்கு இப்படி ஈரத்தோட அயன் பண்றதுனாலே பயமா இருக்கும். நீங்க இப்போ ஈரத்தோட அயன் பண்றீங்க சார், நான் வேணா அயன் பண்ணி தரேனே. பவி, நீங்க நடந்த அந்த இன்சிடென்ட்டை நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க. என் ஷர்ட்டை எப்பவுமே நான் தான் அயன் பண்ணுவேன். நானே அயன் பண்ணிக்கிறேன் பவி. பார்த்து அயன் பண்ணுங்க சார். நான் நிலாவை பார்க்க கீழே போறேன். ஐயோ அம்மா! ஐயோ சார், சார் என்னாச்சு? கண்ணை திறந்து பாருங்க சார். நான் கரண்டில் விளையாடாதீங்கன்னு சொன்னேன்ல. சார் என்ன பாருங்க சார், கண்ணை திறந்து பாருங்க சார், பாருங்க சார். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், கண்ணை திறக்கவே மாட்டேக்காரே. சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆக விட மாட்டேன். அம்மா அம்மா, ஐயோ கண்ணை திறந்தே பார்க்க மாட்டேக்காரே. நான் என்ன பண்ணுவேன்? சார் உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சார் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உயிரோட இருக்க வர உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சார் ஒரு தடவை என்ன கண்ணை திறந்து பாருங்க சார். இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா இவருக்கு ஏதாச்சும் ஆயிர போகுது. யாருக்குமே நம்ம கூப்பிடுறது கேட்க மாட்டேக்கு போல இருக்கு. இவரை எப்படியாவது கஷ்டப்பட்டு தூக்கி கீழே கொண்டு போயிட வேண்டியதுதான் சார். இதுக்கு மேல நம்ம நடிச்சா நம்மள தரத்தரான்னு படிக்கட்டுல எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போயிடுவா. அசிங்கமா போயிடும் ஷாம், முடிச்சிரு. ஹாய் பவி, ரொம்ப ரொம்ப பயந்துட்டீங்களோ? எப்படி இருந்துச்சு என்னோட பர்ஃபார்மன்ஸ்? மாதிரி இருந்துச்சு. இப்படியா விளையாடுறது சார்? எதுல விளையாடணும்? நீ கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? கொஞ்ச நேரத்துல என் மூச்சை நின்னுற மாதிரி ஆகி போச்சு. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அதான் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேனே. நான் இல்லாம நீங்க இருந்துட மாட்டீங்களா? என்னை எப்படியாவது காப்பாத்திடுவீங்களா? கொஞ்ச நேரத்துல நீங்க டாக்டராவே மாறிட்டீங்க. எருமை பண்ணி கழுத, டாக்டர் மாதிரியா நடந்துக்கிட்டீங்க? டாக்டர்னா பேஷண்ட் உயிரை காப்பாத்துவாங்க. நீங்க என்னன்னா கொஞ்ச நேரத்துல என் உயிரை எடுத்திருப்பீங்க. சாரி பவி. தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீதானடி. யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் என விட்டு நீங்காதடி. எனக்குன்னு ஒரு வாரம், எனக்குன்னு ஒரு மேகம், மழை பொழியுதே ஆத்தாடி அதுதானே நீயும். எனக்குன்னு ஒரு வாரம், எனக்குன்னு ஒரு மேகம், மழை பொழியுதே ஆத்தாடி அதுதானே நீயும். அன்னைக்கு நீ அப்படி கதறினிய பவி, எனக்கு என்னாச்சுன்னு அவ்வளோ பயந்தியே. நீங்க இல்லாட்டி இந்த உலகத்துல நானும் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ உனக்கு என்னாச்சு பவி? இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூட யோசிக்கிறிய பவி? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணிருக்கீங்களா டாக்டர் தம்பி? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஆமா ஆமா பாட்டிமா, நீங்க யாரு? என்ன டாக்டர் தம்பி, அதுக்குள்ள மறந்துட்டீரா? இப்பதான் உடம்புக்கு முடியலன்னு வந்தேன், நீங்களும் ஒரு சீட்டுல மாத்திரை எழுதி தந்து விட்டிய, அதுக்குள்ள மறந்துட்டீங்களாங்கோ. ஓ அப்படியாம்மா, மருந்துலாம் கரெக்டா வாங்கிட்டீங்களாம்மா?
எங்க மாத்திரை வாங்குறது? நான் மெடிக்கல்ல கொண்டு போய் நீங்க தந்த சீட்டை நீட்டுனா, அம்மா உங்களுக்கு தலைவலி அடிக்கடி வர்றது, ஒழுங்கா தூக்கம்ல, வயசாகி போச்சுல்லான்னு சொல்றான் பேதியில போறவன். இந்த சாரிடன் மாத்திரையே தூக்கி தந்திருக்கான். நான் உங்ககிட்ட வந்தது எதுக்கு? நான் முட்டு வலிக்குன்னு வந்தேன். நீங்க என்னன்னா சாரிடன் மாத்திரையை எழுதி தந்திருக்கீங்க. என்ன டாக்டர் தம்பி, எங்க உயிரை காப்பாத்துவீங்கன்னு தானே உங்ககிட்ட வந்தோம். நீங்க கவனக்குறைவால எங்க உயிரை எடுத்துருவிய போல இருக்க. ஐயோ ஐயோ, தப்பா கொடுத்துட்டேனா? ரியலி சாரிமா. சிஸ்டர் சொல்லுங்க சார். நான் பிரிஸ்கிரிப்ஷன் சீட்ல இந்த அம்மாக்கு நான் டேப்லெட் எழுதி தரேன். நீங்க அதை கொஞ்சம் மெடிக்கல்ல போய் வாங்கி மட்டும் கொடுத்துருங்க. ஓகே சார், வாங்கம்மா. நான் டாக்டரும் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துடுறது, அப்புறம் ஆஸ்பத்திரியில் வந்துட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்குது. இப்படி ஆஸ்பத்திரிக்கு வர பேஷண்ட்டுக்கு தப்பு தப்பா மாத்திரையை கொடுத்து உயிரை கொள்றது. இவங்கெல்லாம் டாக்டராக படித்து என்னத்தை கிழிச்சியோப்பா. எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கேன். நான் ஒரு நாளும் இப்படிலாம் மிஸ்டேக் பண்ணதே கிடையாது. ஐயோ, என்னால கரைய கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. பவி, நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டேன். அப்புறம் என்ன, எங்கேயாச்சும் ஒரு பெட் இருக்கான்னு பாரு, அங்க போய் படுத்து தூங்கு. மேடம், அப்புறம் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வர சொன்னேன்? ஷியாம பாரு, அவனை பார்த்து அவன் மைண்டை டைவர்ட் பண்ணு. நீ என்னன்னா வந்துட்டேன் போயிட்டே, நீ போ. அவன் கேபின் போய் அவனை உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவன் மைண்டை டைவர்ட் பண்ணு, போ. ஓகே மேடம். சார், இன்னும் ஒரு பேஷண்ட் தான் இருக்காங்க சார், அவங்கள வர சொல்லட்டுமா? ஓகே பிரீத்தி, ரிசெப்ஷன் இஸ் நாட். ஐ ஹவ் சீன் அ பேஷண்ட். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு பிரீத்தி. நெக்ஸ்ட் பேஷண்ட் யார் வந்தாலும் அதை யாரையும் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க பிரீத்தி. ஓகே சார். நான் டாக்டரை பார்க்க போலாமா? நெக்ஸ்ட் நீங்க தான் மேடம், போங்க. ஓகே. மது, நீ எப்படி? இல்ல, இது என் மது கிடையாது. என் மது தான் என்னை விட்டு போயிட்டாலே. இது வேற பொண்ணு. சாம் மைண்ட் ரிலாக்ஸ். டாக்டர், என்ன தெரியலையா? எனக்கு தெரியலங்க. என்ன மேடம், இவர் என்ன தெரியலன்னு சொல்றாரு? துர்கா, உன்னை அவனுக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை அவாய்ட் பண்ண பாக்குறான். நீ மது மாதிரியே அவன்கிட்ட நடந்துக்கோ. சாரி, என்ன தெரியலையா? அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்ல என்ன பாத்தீங்க, இடிச்சிங்க, அதுக்கு நான் உங்களை அரைஞ்சேன். அப்போ கூட நான் உங்களை திட்டினேன், உங்களுக்கு ஞாபகம் வரலையோ? என்னங்க ஞாபகம் இருக்கான்னு கேக்குறீங்க? நான் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேஷண்ட் பாக்குறேன், எல்லாத்தையுமே என்னால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நீங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க? என்ன மேடம், இந்த லூசு பையன் என்ன தெரியாத மாதிரி ஃபுல்லா நடிக்கிறான். நான் இப்போ என்ன பண்ணுறது? இந்த பாரு துர்கா, அவன் நடிப்பை காமிக்கிறான்ல, நீ உன் நடிப்பை காமி. ஓகே மேடம். வந்து டாக்டர், நேற்று ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்துட்டேன். கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆன மாதிரி இருக்கு. ஆச்சா ஆகலையானு நீங்க பார்த்து தான் சொல்லணும். இந்த பாருங்க மேடம், நான் உங்க காலை பார்த்தாலாம் உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகியிருக்கா இல்லையான்லாம் சொல்ல முடியாது. அதனால எக்ஸ்ரே எடுக்கணும். ஸோ நான் எக்ஸ்ரேக்கு எழுதி தரேன். நீங்க ஆப்போசிட்ல தான் எக்ஸ்ரே லேப் இருக்கு, நீங்க அங்க போய் கொடுங்க. அவங்க உங்களுக்கு எக்ஸ்ரே எடுப்பாங்க. தென் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மேடம், இது காலை பாருன்னு சொன்னதுக்கே முடியாதுன்னு சொல்றான். நான் கூட இவன் சீக்கிரத்துல என் வலையில விழ வச்சிடலாம்னு நினைச்சேன். முடியாது போல இருக்கே. துர்கா, அங்க நடிச்சேன் இங்க நடிச்சேன் அவார்டு வாங்கினேன்லாம் சொன்னா சாதாரண ஒரு டாக்டரை உன் வலையில விழ வைக்க முடியல. நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது. அவனை உன் வலையில விழ வைக்கணும். பவிக்கும் இவனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தணும் சீக்கிரம். மேடம், நான் சாதாரணமா யாரையாச்சும் பார்த்தாலே அவங்க என் வலையில விழுந்துருவாங்க. ஆனா நான் இவ்வளவு தூரம் இவன் பக்கத்துல வந்து நிக்கிறேன், இவன் என்ன யாரிடத்தோட பார்க்க மாட்டேங்கிறான். ஐயோ, நான் என்ன பண்றது மேடம்? சரி, ஓகே, நான் ட்ரை பண்றேன். ஹலோ மேடம், என்ன பண்றீங்க?
வரீங்க? இது தெரியலையா? இது என் காலு. என் காலை நீங்க தொட்டு பார்க்கணும். நீங்க தொட்டாலே என் காலு நல்லாயிரும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் தொட்டுத்தான் பாருங்களேன். இந்த போஸ் ஓகேவா? சூப்பர். ஓகே துர்கா, எப்படியாவது அவன் வலையில சிக்க வச்சிரு, அது போதும். உடனே உடனே நீ அந்த இடத்தை விட்டு வெளியே போ. நீ அந்த இடத்தை விட்டு உடனே வெளியே போ, சீக்கிரம் சீக்கிரம். மேடம், நீங்க சொல்றது சரியா கேட்கல. துர்கா, ஷாமோட தம்பி வரான், சீக்கிரம் வெளியே போ. மேடம், சரியா கேட்கல. ஐயோ, இப்ப பார்த்து இவளுக்கு கேட்க மாட்டுக்கே. இந்த ரகு சரியான வில்லங்கம் முடிச்சவன். இவங்கிட்ட மட்டும் இந்த துர்கா மாட்டுனா அவ்வளவுதான். மேடம், ஏதோ சொல்ல வந்தாங்க மேடம், போன் கட் ஆயிட்டு. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்.